Good morning students. இப்போ நான் third term maths start பண்ணியிருக்கோம். இப்போ third termல first chapter பார்த்தீங்கன்னா first fraction. நீங்க ஆல்ரெடி fraction பார்த்திருப்பீங்க. அதுல பாருங்க இப்போ இந்த டாபிக்ல இந்த termல உங்களுக்கு என்னென்ன டாபிக் வருதுன்றத நான் ஃபர்ஸ்ட் ரைட் பண்ணிருக்கேன். equivalent fraction. next exercise சம் பார்க்கலாம். comparison equivalent எல்லா fractionையும் equivalent கொண்டுட்டு வர மாதிரி போடணும். அடுத்து comparison. ரெண்டு fractions வந்து கம்பேர் பண்ண போறோம். அடுத்து fraction-ஓட addition and subtraction. ஓகேங்களா? அப்புறம் improper and mixed fraction. improper-னா என்ன? நீங்க ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. proper improper எல்லாம் படிச்சிருப்பீங்க இல்லையா? லாஸ்ட் கிளாஸ்ல previously நீங்க படிச்சிருப்பீங்க. improper-னா என்னது? numerator numbers அதிகமா இருக்கும், denominator number குறைவா இருக்கும். ஓகே. addition and subtraction of mixed fraction. mixed fraction-ல addition subtraction பார்க்க போறோம். அப்புறம் multiplication of fractions அந்த பார்க்க போறோம். next division of fractions. இருக்கிறதுல ரொம்ப ஈஸி பாத்தீங்கன்னா எல்லாத்தை விட ரொம்ப ரொம்ப addition multiplication ரொம்ப சிம்பிள் fraction of secondsல போடக்கூடிய sums தான். ஓகேங்களா? இப்போ நம்ம ஆல்ரெடி ஒவ்வொரு டாபிக்கும் நான் எக்ஸசைஸ் சம்ஸ் வச்சு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ எக்ஸசைஸ் சம் பார்க்கலாம். எக்ஸசைஸ்ல fill in the blanks கொடுத்திருக்காங்க. fill in the blanksல first one point என்ன கொடுத்திருக்காங்கன்னா 7 3/4 plus 6 1/2 equal அப்படினு கேட்டிருக்காங்க. இது mixed fraction-ஐ ஆட் பண்ணனும் அப்படினு சொல்லிருக்காங்க. பின்னாடி வரக்கூடிய எக்ஸசைஸ்லயுமே நம்ம இதுதான் போட போறோம். நான் உங்களுக்கு இந்த 1 மார்க்லயே நான் பிரீஃபா சொல்றேன். இப்போ எப்படி நம்ம இத ஆட் பண்ணனும் அப்படினா இப்போ வந்து mixed fraction-ஐ அப்படியே ஆட் பண்ண கூடாது. ஒரு சிலர் என்ன பண்ணுவீங்க 6 6 இந்த ஹோல் நம்பர் ஆட் பண்ணுவீங்க, அடுத்து அப்படியே fraction ஆட் பண்ணி ரைட் பண்ணுவீங்க. அந்த மாதிரி பண்ண கூடாது, அது ராங் மெத்தட். இப்போ என்ன பண்ணனும் mixed fractionல இருந்து ப்ராப்பர் இது fraction மெத்தடுக்கு இம்ப்ராப்பர் மெத்தடுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா தான் ஆட் பண்ணனும். எப்படி பண்ணனும் அப்படினா இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா quotient plus remainder divided by divisor. ஓகேங்களா? quotient plus remainder divided by divisor. இப்போ என்ன பண்ணலாம்னா quotient இப்போ இந்த +1 தேவையே இல்ல, எடுத்துடலாம். இது பிளஸ் போட்டிருந்தாலும் கரெக்ட் தான். இப்போ இத வந்து எப்படி எழுதலாம்னா பிளஸ் இல்லாம நம்ம எழுதலாம் quotient remainder divided by divisor. ஓகேங்களா? ஷார்ப்பாக எழுதிருக்கேன். இதுதான் உங்களுக்கு ஃபார்முலா. இப்போ எப்படி நாம பண்ணலாம் அப்படி பாத்தீங்கன்னா டிவைசரையும் கோஷன்ட்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. ஓகே, இப்போ இந்த மெத்தட்ல தான் இருக்கு. கோஷன்ட்டையும் டிவைடரையும் மல்டிப்ளை பண்ணனா 7 4s ஆர் என்ன வரும் 28. 28 plus 3 31/4 plus இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க 6 2s ஆர் 12. 12 plus 1 13. 13/2. ஓகேங்களா? இப்போ நான் ப்ராப்பர் இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனுக்கு சேஞ்ச் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ இது அப்படியே ஆட் பண்ணலாம்னா ஆட் பண்ண முடியாது. டினாமினேட்டர் நம்பர்ஸ் ஈக்குவலா கொண்டுட்டு வராம நாம ஆடோ சப்ட்ராக்ஷனோ பண்ண முடியாது. சோ ஓகேங்களா? இப்போ பாருங்க இந்த டினாமினேட்டர் நம்பர் இந்த 4 இருக்கு, இங்க 2 இருக்கு. என்ன பண்ணலாம் ஈக்குவல் கொண்டுட்டு வரதுக்கு ஈக்குவலண்டா வரதுக்கு இந்த செகண்ட் டேர்மை செகண்ட் டேபிள்ல டிவைட் பண்ணி மல்டிப்ளை பண்ணினோம்னா இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம்க்கு ஈக்குவலா வந்துருமா? டினாமினேஷன் ஈக்குவல் வந்த பின்னாடி தான் ஆட் ஆர் சப்ட்ராக்ஷன் பண்ண முடியும். சோ நான் என்ன பண்றேன் செகண்ட் டேர்மை 2/2 ஆல இந்த டேர்மை மட்டும் டினாமினேட்டரை மட்டும் மல்டிப்ளை பண்ணனும். அப்படி பண்ண கூடாது. உங்களுக்கு சேம் ஃபிராக்ஷன் ஃபுல்லாவே நீங்க இந்த ஃபுல் ஃபிராக்ஷன்வே தான் மல்டிப்ளை பண்ணனும். என்ன பண்றது 2/2 ஆல மல்டிப்ளை பண்றேன். மல்டிப்ளை பண்ணினா என்ன வரும் 31/4 plus மல்டிப்ளை பண்ணினா அப்படியே ஸ்ட்ரைட்டா மல்டிப்ளை பண்ணிக்கலாம் 13/2 26 இங்க 2 2s are 4. ஓகேங்களா? இப்ப பாருங்க உங்களுக்கு டினாமினேட்டர் ஈக்குவலா இப்ப ஆட் பண்ணலாம். இப்ப பாருங்க டினாமினேட்டர் ஈக்குவல்னும் போது இந்த டினாமினேட்டர் நம்பரை 4 plus 4 8 அப்படி போட கூடாது. ஒன் டைம் எடுத்து ரைட் பண்ணாவே அவ்வளவுதான் ஆன்சர். ஓகேங்களா? இப்போ பாருங்க நியூமரேட்டர்ல இருக்கக்கூடிய நம்பர்ஸ் மட்டும் தான் ஆட் பண்ணனும். மேல இருக்கக்கூடிய நம்பர் மட்டும் தான் நம்ம என்ன பண்ணனும் ஆட் பண்ணனும். டினாமினேட்டர் நம்பரை அப்படியே எடுத்து ஒன் டைம் ரைட் பண்ணனா போதும். இப்போ ஆட் பண்ணுங்க 1 plus 6 7
இங்க 5 plus 3 plus 2 என்ன வரும் 5. ஓகேங்களா 57/4. இப்போ வந்து நமக்கு ஒரு இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன்ஸ்ல கிடைச்சிருக்கு. ஆன்சர் பாத்தீங்கன்னா மிக்ஸட் ஃபிராக்ஷனுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதணும். எப்படி மிக்ஸட் ஃபிராக்ஷன் கொண்டுட்டு வரலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ இத டிவைட் பண்ணுங்க. டிவைட் பண்ணினா 57 4 ஆல டிவைட் பண்ணினோம்னா 1 டைம் 4 ரிமைண்டர் என்ன வரும் 1. 7 டவுன் வந்துச்சுனா என்ன வரும் 17 ல 4 4 டைம் 16 ரிமைண்டர் 1 இல்லீங்களா. ஓகே இப்போ இதோட நிறுத்திக்கலாம். இப்போ பாருங்க இந்த ஃபார்முலா பாருங்க கோஷன்ட். கோஷன்ட்னா என்னது எத்தனை முறை டிவைட் ஆனிச்சோ அந்த நம்பர். எத்தனை முறை டிவைட் ஆயிருக்கு how many times 14 times. அப்ப என்னோட ஆன்சர் என்னது 14 times இந்த கோஷன்ட்டோட வேல்யூ. அடுத்து பாருங்க ரிமைண்டர். ரிமைண்டர் என்னது வந்திருக்கு 1 வந்திருக்குங்களா. அப்போ 1 டிவைடட் பை டிவிஷன். டிவைசர் கொடுத்துக்கனா அப்ப டிவைசர் எந்த நம்பரால டிவைட் பண்ணினோம் 4. அப்ப இங்க என்ன நம்பர் போடணும் 4. ஓகேவா. இப்ப பாருங்க இம்ப்ராப்பரா நான் வந்து என்னமா மாத்திருக்கேன் மிக்ஸட் ஃபிராக்ஷனா மாத்திருக்கேனா. இப்போ இதுதான் உங்களோட ஆன்சர். இப்போ இந்த பிளேஸ்ல வரக்கூடிய ஆன்சர் என்னது 14 1/4. ஓகேங்களா. இப்போதான் ஃபர்ஸ்ட் ஒன் क्वेश्चनே உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஓகே இப்போ அதே செகண்ட் क्वेश्चन a whole number and a proper fraction is called sum of whole number. இவங்க இது sum of இந்த ஒரு நம்பர் அதோட sum means என்னது plus ஆ sum என்ன பண்ணனும் plus addition தானே. அப்ப நம்பர் plus ஒரு fraction 1/2. ஓகேங்களா. இப்போ இத வந்து என்ன சொல்லுவோம் இது ஈக்குவல் டு நான் என்ன சொல்லிருக்கேன் இந்த மாதிரி வந்து என்னது கோஷன்ட் பிளஸ் அதுக்கு பிளஸ் நமக்கு போடாம எழுதலாம் 6 1/2 கொண்டுட்டு வரலாமா. இப்போ இப்படி சேஞ்ச் பண்ணா இதோட மீனிங் என்னது இது மிக்ஸட் ஃபிராக்ஷனா. அப்ப செகண்ட் ஒன் ஆன்சர் என்னது the sum of the whole number and the fraction proper fraction. ஒரு proper fractionையும் ஒரு sum whole numberையும் ஆட் பண்ணா அது வந்து என்னன்னா மிக்ஸட் ஃபிராக்ஷன். ஓகேங்களா. செகண்ட் ஒன் ஆன்சர் என்னது மிக்ஸட் ஃபிராக்ஷன். ஓகேவா. அடுத்து தேர்ட் ஒன் ஒரு பாருங்க இப்போ தேர்ட் ஒன்லயும் ஒரு சம்ஸ் கொடுத்திருக்காங்க என்னன்னா 5 1/3 minus 3 1/2. இங்க அடிஷன் இங்க வந்து என்ன கொடுத்திருக்காங்க சப்ட்ராக்ஷன். நீங்க ஆட் பண்ணாலும் சரி சப்ட்ராக்ட் பண்ணாலும் என்ன பண்ணனும் டினாமினேட்டர் நம்பரை ஃபர்ஸ்ட் ஈக்குவல் கொண்டுட்டு வரணும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணனும் மிக்ஸட் ஃபிராக்ஷன்ல இருக்கறத வந்து என்னது இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனுக்கு கொண்டுட்டு வந்துடணும். ஃபிராக்ஷன் மெத்தட் சேஞ்ச் பண்ண வாட்டி தான் நம்ம ஆட் சப்ட்ராக்ஷன் இதெல்லாம் பண்ண முடியும். ஓகே பண்ணலாமா. இப்போ 5 3s are 15 15 plus 1 என்ன வரும் 16/3. ஓகே இப்போ பாருங்க 2 6 are 3 sorry 2 3s are 6 6 plus 1 7 minus 7/2. ஓகேங்களா. இப்போ ஃபிராக்ஷன் மெத்தட் கொண்டுட்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணனும் டினாமினேட்டர் நம்பரை ஈக்குவல் கொண்டுட்டு வரணும். டினாமினேட்டர் ஈக்குவல் கொண்டுட்டு வரதுக்கு என்ன பண்ணனும் ஒண்ணு இந்த நம்பர் எதையாவது இப்போ 2 வந்து மல்டிப்ளை பண்ணா 3 ஆ வர போறது இல்ல. அதனால என்ன பண்ணனும் ரெண்டு டிஃபரண்ட் நம்பரா இருக்கிறதுனால இங்க உங்களுக்கு ஈஸியா பண்ணனும்னா என்ன பண்ணனும்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் எடுத்துக்கங்க 16/3 செகண்ட் டேர்ம் எடுத்து கீழ ரைட் பண்ணிக்கங்க 2. இப்போ என்ன பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டேர்ம் இருக்கு இல்லையா அந்த ஃபர்ஸ்ட் டேர்மை செகண்ட் டேர்ம் டினாமினேட்டரால மல்டிப்ளை பண்ணனும் 2/2. இப்போ செகண்ட் டேர்ம் என்ன பண்ணனும் ஃபர்ஸ்ட் டேர்ம் டினாமினேட்டரால மல்டிப்ளை பண்ணனும். ஓகேங்களா. சேஞ்ச் பண்ணி மல்டிப்ளை பண்ணனும். அதாவது டினாமினேட்டர் நம்பரால தான் மல்டிப்ளை பண்ணனும். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் டேர்ம்க்கு செகண்ட் டேர்ம் டினாமினேட்டர் செகண்ட் டேர்ம்க்கு ஃபர்ஸ்ட் டேர்மோட டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணலாம். இப்போ 16 2s are மல்டிப்ளைல அப்படியே ஸ்ட்ரைட்டா மல்டிப்ளை பண்றது தான். ஓகேங்களா. 16 2s are என்ன வரும் 32. இங்க மல்டிப்ளை பண்ணா 3 2s are 6. இங்க 7 3s are 21. 2 3s are 6. இப்போ பாருங்க இப்போ உங்களுக்கு டினாமினேட்டர் சேம் ஆயிடுச்சா. இப்போ என்ன பண்ணலாம் சப்ட்ராக்ட் பண்ணலாம். இப்போ பாருங்க சப்ட்ராக்ட்ல 32 divided by 6 minus 21 divided by 6. என்ன சொல்லிருக்கேன் டினாமினேட்டர் நம்பர் உங்களுக்கு ஈக்குவலா இருந்துச்சுன்னா அது ஒன் டைம் எடுத்து ரைட் பண்ணுங்க. அது எதுலயும் நீங்க டிஸ்டர்ப் பண்ணவே வேண்டாம். ஓகேவா. இப்போ என்ன பண்ணனும் மேல இருக்கக்கூடிய நியூமரேட்டர் மட்டும் தான் நம்ம வந்து ஆட் ஆர் சப்ட்ராக்ட் பண்ணனும். இப்போ 32ல இருந்து 21 லெஸ் பண்ணுங்க. 2 - 1 1 3 - 2
1. அப்ப ஆன்சர் என்னது 11/6. அப்ப third one answer equal to 11/6. இதை என்ன நம்ம மிக்சர் ஃபிராக்ஷன் கொண்டு வரணுமா? பண்ணலாம். எப்படி பண்ணலாம்? 11/6 11 டிவைட் பண்ணுங்க 6 ஆல 1 டைம் 6 ரிமைண்டர் என்ன வரும் 5. அப்ப வந்து கோஷன் 1 எழுதலாமா? கோஷன் 1 ரிமைண்டர் என்ன வந்திருக்கு 5 டிவைசர் என்னது 6. ஓகேங்களா? அப்ப 11/6 னை எப்படி மிக்சர் ஃபிராக்ஷனுக்கு சேஞ்ச் பண்ணிட்டேன். இது தேர்ட் ஒன் ஆன்சர். அடுத்து பாத்தீங்கன்னா fourth क्वेश्चन. fourth क्वेश्चनல என்ன கொடுத்து divide 1/2 equal. நான் சொல்லிருக்கேன் ஃபிராக்ஷன் மெத்தட்ல மல்டிப்ளிகேஷனும் டிவிஷனும் தான் ரொம்ப ஈஸின்னு சொல்லிட்டேன். பார்க்கலாமா இப்ப எப்படின்னு? இப்ப பாருங்க இது டினாமினேட்டர் ஹோல் நம்பரா இருக்கா? இப்ப ஹோல் நம்பர்னா போது என்னன்னா இதனோட டினாமினேட்டர்ல 1 இருக்கறத எப்படியும் கன்சிடர் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? அப்போ எந்த ஒரு ஹோல் நம்பருக்கும் டினாமினேட்டர் வந்து 1. ஓகே. இப்போ என்ன பண்ணலாம்? 8 1/1 8/1 ன்னு வெச்சுக்கோங்க. உங்களுக்கு ஈஸியா இருக்குறதுக்காக. ஃபிராக்ஷன் மெத்தட்ல டிவிஷன்னா அது என்னன்னா ரெசிப்ரோக்கல்ல தலைகீழா மாறிடும். தலைகீழா மாறி நீங்க சிம்பிள் மார்க் எழுதலாம். ரெசிப்ரோக்கல்ல என்னன்னா தலைகீழாகும்போது மல்டிப்ளை வந்து டிவிஷன் வந்து உங்களுக்கு மல்டிப்ளைவா சேஞ்ச் ஆகிடும். ஓகேங்களா? இதுதான் ரெசிப்ரோக்கல். ஓகே. இப்போ டிவிஷன் வந்து என்ன வந்திருக்கு? மல்டிப்ளைல இருக்கு. இந்த ஃபிராக்ஷன் எப்படி இருக்கு? உங்களுக்கு தலைகீழா மாறிடுச்சு 2/1. ஓகே. இப்போ பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ணுங்க 16 1. அப்ப ஆன்சர் இஸ் 16. fourth one ஆன்சர் என்னது 16. ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா fifth one. The number which has its own reciprocal is. எதுக்கு வந்து ரெசிப்ரோக்கல் வந்து சேம் அதுவே அப்படியே வரும்? 1 க்கு மட்டும் தான். 1 தான் தலைகீழா மாத்தினாலும் உங்களுக்கு சேம் அதே ஆன்சர் வரும் இல்லீங்களா? ஓகே. இப்போ இந்த fill in the blanks முடிஞ்சிச்சு. அடுத்து say true or false. அந்த true or falseல பாருங்க. true or falseல 3 first one பாருங்க. 3 1/2 can be written as 3 plus 1/2. இது ஈக்குவலா? இப்படி நம்ம சேஞ்ச் பண்ணி எழுத முடியுமா? நம்ம ஃபார்முலா எழுதும்போதே பார்த்தோம் கோஷன் பிளஸ் ரிமைண்டர் டிவைடட் பை டிவிஷன் டிவைசர் போட்டறியா? அப்போ அதுக்கு பக்கத்துல நான் என்ன எழுதினேன்? கோஷன் ரிமைண்டர் டிவைடட் பை டிவைசர் ரைட் பண்ணி எழுதிங்களா? அப்போ இந்த இடத்துல பிளஸ் இருந்தாலும் சரி பிளஸ் இல்லனாலும் ஈக்குவல் தான். அப்போ இது ரெண்டும் ஈக்குவல் தான். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ட்ரூ. அடுத்து செகண்ட் பாயிண்ட். The sum of any two proper fraction is always an improper fraction. இது false. எப்படினா the sum of any two proper fraction add பண்ணினா உங்களுக்கு always improper fraction வராது. ஓகே. இது வந்து second one false. third one பாருங்க. mixed fraction of 13/4 is என்ன கொடுத்திருக்காங்க? 13/4 கொடுத்திருக்காங்க. இதனோட ஆன்சர் என்ன சொல்லிருக்காங்க? 3 1/4 கொடுத்திருக்காங்க. இப்படி ஒரு இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனை மிக்ஸ்ட் ஃபிராக்ஷன் சேஞ்ச் பண்ணினா இந்த ஆன்சர் வரும்னு சொல்றாங்க. ஓகே. செக் பண்ணி பார்த்துடலாமா? அப்ப 13 4th டேபிள்ல டிவைட் பண்ணுங்க. 13 4 times 12 ரிமைண்டர் 1 வருதுங்களா? அப்ப நம்ம இத எழுதும்போது என்ன வரும்? சார் 3 times 12 ரிமைண்டர் 1. இப்போ நீங்க என்ன எழுதுவீங்க? கோஷன் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன வரணும்? கோஷன். மேல இருந்து ரைட் பண்ணிட்டேனா? அடுத்து என்ன வரணும்? ஃபிராக்ஷன் என்ன வரணும்? ரிமைண்டர் டிவைடட் பை டிவைசர். ஈக்குவலா தானே இருக்கு. அப்ப தேர்ட் ஒன் இஸ் என்னது? ட்ரூ. ஓகேங்களா? தேர்ட் ஒன் ட்ரூ. நெக்ஸ்ட் ஃபோர்த் பாயிண்ட் பாருங்க. The reciprocal of an improper fraction is always a proper fraction. Yes, இது ட்ரூ தான். ஒரு ரெசிப்ரோக்கல்ல and improper fraction ஒரு reciprocal improper fraction சேஞ்ச் பண்ணினோம்னா இப்போ பாருங்க 17/6 ன்னு இருக்குது வந்து ஒரு improper fraction. ஓகேங்களா? இத வந்து ரெசிப்ரோக்கல்ல சேஞ்ச் பண்ணுங்க. என்ன வரும்? 6/17. ரெசிப்ரோக்கல்னா என்னது? தலைகீழாக மாத்துறோம் அப்படினு அர்த்தம். அப்படி தலைகீழா மாத்தும்போது இப்படி தான வரும். அப்ப இது வந்து ஒரு ப்ராப்பர் ஃபிராக்ஷன் தானே. ஓகேங்களா? அப்ப இம்ப்ராப்பர்னா என்ன ப்ராப்பர்னா என்னன்றத அது ஃபர்ஸ்ட் நல்லா தெரிஞ்சுக்கங்க. இம்ப்ராப்பர்னா உங்களுக்கு இங்க பாருங்க நியூமரேட்டர்ல இருக்க மேல இருக்கக்கூடிய நம்பர்
அதிகமாக இருக்கும். டினாமினேட்டர் நம்பர் குறைவாக இருக்கும். ஓகேங்களா? ப்ராப்பர் ஃபிராக்ஷன் அப்படின்னா இந்த நம்பர் குறைவாகவும் டினாமினேட்டர் நம்பர் அதிகமாகவும் இருக்கும். சரியா? அப்போ வந்து fourth one is true. Next இதே fifth one பாருங்க. 3 1/4 into 3 1/4 equal to 9 1/16 சொல்லிருக்காங்க. 9 1/16 சொல்லிருக்காங்க. இப்போ இத மல்டிப்ளை பண்ணினா 9 1/16 இது ட்ரூவா ஃபால்ஸா? நீங்க ஃபர்ஸ்ட் டைம் மல்டிப்ளை பண்ணும்போது சொன்னேன் நானே. நீங்க பாருங்க இத மல்டிப்ளை பண்ணி பாருங்க. 3 3s are 9 4 4s are 16. கரெக்ட் தானே? இப்படி தான் மல்டிப்ளை பண்ணணுமா? பண்ணக்கூடாது. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன ப்ரொசீஜர்னா மிக்ஸட் ஃபிராக்ஷனை ஃபிராக்ஷன் மெத்தடுக்கு சேஞ்ச் பண்ணுங்க. அதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும்னாலும் செய்யலாம். ஓகே சேஞ்ச் பண்ணிக்கலாமா? சேஞ்ச் பண்ண என்ன வரும்? 12 plus 1 13/4 13/4 மல்டிப்ளை இங்க என்ன வரும்? அதேதான் 13/4. இப்போ 13 13s are 169. 13 ஸ்கொயர் என்ன வரும்? 169. 4 4s are 16. ஓகேவா? இப்போ இந்த 16th டேபிளால இது டிவைட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு 169 16th டேபிள்ல எனக்கு 16 டேபிள் தெரியாது அப்படினா உங்களுக்கு செகண்டா பண்ண முடியாது. இப்படியே பண்ணலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1 times 16 அதாவது 10 times என்னது வரும்? 160 வருமா? ஈஸி தானே இது? நெக்ஸ்ட் பாருங்க. ரிமைண்டர் என்ன இருக்கு? 9 இருக்கா? அப்ப என்ன எழுதலாம்? ஆன்சர் வந்து உங்களுக்கு என்ன வரும்? பாருங்க. கோஷன் 10 9/16 இப்படி வருதா? ஆனா அங்க என்ன உங்களுக்கு கொடுத்திருக்காங்க? 1/16 கொடுத்திருக்காங்க. அப்போ fourth one answer is என்னது? false. உங்களுக்கு பார்க்கும்போது கரெக்ட்டா இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனா இது வந்து என்னது? wrong answer. false. ஓகே. இப்போ நாம பார்க்க போறது எக்ஸர்சைஸ்ல வரக்கூடிய sums பார்க்கலாம். ஓகே. following first one find the sum of 1/7 and 3/9. ஓகேங்களா? first sum ரைட் பண்ணிக்க. sum means என்னது? addition. add பண்ணனும். ஓகே பண்ணலாம்ல? முதல்ல பாருங்க 1/7 plus 3/9. denomination number உங்களுக்கு என்னவா இருக்கு? ஈக்குவலா இருக்கா? டினாமினேட்டர்ல இருக்கக்கூடிய நம்பர் ஈக்குவல் வந்த பின்னாடி தான் நான் என்ன பண்ண சொல்லிருக்கேன்? ஆட் பண்ணனும்னு சொன்னீங்களா? அப்ப நம்ம என்ன பண்ண முடியும்? இத ஆட் பண்ண முடியாது. சோ என்ன பண்ணலாம்னா நீங்க பண்ணுங்க. இது ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன சொன்னேன்? செகண்ட் டேர்மோட டினாமினேஷனால மல்டிப்ளை பண்ணிடுங்க. அடுத்தது 3/9 into இது என்ன பண்ணனும்? ஃபர்ஸ்ட் டேர்மால மல்டிப்ளை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டேர்ம் டினாமினேட்டரால மல்டிப்ளை பண்ணனும். ஓகே. இப்போ என்ன பண்ணலாம்? இது 1 9s are 9. இங்க என்ன வரும்? 7 into 9 63. இங்க பாருங்க. இது 21 இங்க 63. பேர் பண்ணலாமா? 9/63 plus 21/63. அப்ப டினாமினேட்டர் இருக்க நம்பரை 1 டைம் எடுத்து ரைட் பண்ணினா போதும். டினாமினேட்டர் நம்பரை ஆட் பண்ணுங்க. 30. அப்ப 30/63. இதையும் என்ன பண்ணலாம்? third டேபிள்ல டிவைட் பண்ண முடியும். third டேபிள்ல டிவைட் பண்ணினா என்ன வரும்? 10th டேபிள்ல third டேபிள்ல 10 times ரிமைண்டர் 6ல வந்து 3 என்ன திரும்ப டிவைட் ஆகும்? 2 times 3ல 1 times. ஓகேங்களா? இதுதான் ஆன்சர். ஓகே நாம இப்படியே போடலாம். நீங்க ஹையர் கிளாஸ் போனீங்கன்னா அப்படியே நீங்க ஸ்ட்ரைட்டாவே நீங்க இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி இப்படி கொண்டு வந்து ஆட் பண்ணவே வேண்டியது இல்ல. ஹையர் கிளாஸ் போனீங்கன்னா அதே சம் காமிச்சால 7 into 3/9. ஓகே இருக்கீங்களா? இப்போ என்ன பண்ணுவோம்னா டினாமினேட்டர் நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணிப்போம். இப்போ பாருங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். ஓகேங்களா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 1 9s are 9. இந்த 7 plus 3 21. அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. 30 divided by 63. இந்த ஸ்டெப் வந்துச்சுங்களா? ஓகேவா? இது பேசிக். இதெல்லாம் தெரிஞ்சிட்டு வந்த பின்னாடி நெக்ஸ்ட் ஸ்டேஜ்ல தான் இது நம்ம யூஸ் பண்ணி போட போறோம். ஓகேங்களா? இதுவும் ஈஸியா இருக்கும். இதெல்ல கொஞ்சம் ஹையர் கிளாஸ் போறத பார்க்கலாம். ஓகே அடுத்து பாருங்க நெக்ஸ்ட் சம் இதுலயே
what is the total? What is the total நால என்ன சொல்லுவாங்க? add. அப்ப என்னென்ன நம்பர் ஆட் பண்ண சொல்றாங்க? 3 1/3 and 4 1/6. ஓகேங்களா? 3 1/3 and 4 1/6 ஐயும் ஆட் பண்ண சொல்றாங்க. இங்க என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் நம்பர் 3 1/3 plus 4 1/6. மிக்ஸட் ஃபிராக்ஷன்ல இருந்து என்ன சேஞ்ச் பண்ணனும்? ப்ராப்பர் இது இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனுக்கு சேஞ்ச் பண்ணனும். அப்ப பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் 3 3s are 9 9 plus 1 10 10/3 plus இங்க 4 6 are 24 24 plus 1 25/6. ஓகே இப்ப பாருங்க நீங்க இந்த மாதிரி மல்டிப்ளை எல்லாம் பண்ண தேவையில்லை. என்ன எதனாலன்னு கேட்டா இங்க பாருங்க 3 இருக்கு இங்க 6 தான் இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் டேர்ம் மட்டும் நீங்க செகண்ட் டேர்ம்ல மல்டிப்ளை பண்ணினா டினாமினேட்டர் 6 வந்துருமா? அப்ப பண்ணிக்கலாமா? 2/10/3 into 2/2 plus 25/6. ஓகேங்களா? மல்டிப்ளை பண்ணுங்க என்ன வரும்? 20 இங்க 6 plus 25/6. இப்ப ஆட் பண்ணலாமே. இப்ப டினாமினேட்டரை 1 டைம் எடுத்து ரைட் பண்ணிக்கங்க. இங்க இருந்து ஆட் பண்ணா என்ன வரும்? 45. இதோட நிறுத்திக்கீங்களா? பட் என்னது மிக்ஸர் ஃபிராக்ஷன் கொண்டு வரணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். என்ன பண்ணனும்? 45 6th டேபிள்ல என்ன வரும்? 7 times 42. ரிமைண்டர் என்னது? 3. அப்ப என்ன வரும்? 7 quotient. ரிமைண்டர் என்னது? 3. டிவைசர் என்னது? 6. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் 5. ஃபர்ஸ்ட் ஒன்ல சம் கொடுத்திருந்தாங்க, செகண்ட் ஒன்ல டோட்டல் கொடுத்திருந்தாங்க, அடுத்து சிம்பிளிஃபை கொடுத்திருக்காங்க. சிம்பிளிஃபைனா சுருக்குங்க. அது என்னவா பண்ணனும்? இங்க சிம்பிள் என்ன கொடுத்திருக்காங்களோ அந்த சிம்பிளா நம்ம சேஞ்ச் பண்ணனும். ஆட் கொடுத்திருந்தாங்கன்னா பிளஸ் கொடுத்திருந்தா ஆட் பண்ணனும், மைனஸ் கொடுத்திருந்தா சப்ட்ராக்ட் பண்ணனும். இப்போ பிளஸ் கொடுத்திருக்காங்க அப்ப ஆட் தான் பண்ண போறோம். ஆட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்கேன்? மிக்ஸட் ஃபிராக்ஷன்ல இருந்து ப்ராப்பர் ஃபிராக்ஷன் சேஞ்ச் பண்ணுங்க. 1 5s are 5 5 plus 3 8. அப்ப என்ன வரும்? 8/5 plus இங்க சேஞ்ச் பண்ணுங்க. 3 5s are 35 35 plus 4 39/7. கரெக்ட்டா? 39/7. ஓகே இங்க பாருங்க உங்களுக்கு சேஞ்சிங்கா நம்பர் இருக்கு. அதனால என்ன பண்ணனும்? டினாமினேட்டர்ஸால மல்டிப்ளை பண்ணி தான் ஆகணும். அப்ப என்ன பண்ணுங்க? ஃபர்ஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம் எடுத்து ரைட் பண்ணிக்கங்க. என்ன பண்ணுங்க? ஃபர்ஸ்ட் டேர்மை செகண்ட் டேர்மால மல்டிப்ளை பண்ணுங்க. இங்க செகண்ட் டேர்மை ஃபர்ஸ்ட் டேர்மால மல்டிப்ளை பண்ணுங்க. சேஞ்ச் பண்ணி மல்டிப்ளை பண்ணனும். இதுக்கு எப்படி இந்த நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு இந்த செகண்ட் இதுக்கு இந்த நம்பர். ஓகேவா? இப்ப பாருங்க மல்டிப்ளை பண்ணினா என்ன வரும்? 56 35 இங்க 39 5 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. 9 5s are 45 to 5 ரிமைண்டர் என்ன வரும்? 4 3 plus 5 15 15 plus 4 என்ன வரும்? 19. ஓகேவா? இப்போ 7 5s are 35. சரிங்களா? ஓகே இப்போ பண்ணுங்க ஆட் பண்ணனும். டினாமினேட்டர் ஈக்குவலா இருக்கு. இப்போ ஆட் பண்ணலாம். 56 divided by 35 plus 195 divided by 35. உங்களுக்கு சொல்லிருக்கேன் 35 1 டைம் எடுத்து ரைட் பண்ணா போதும். 35 ஓகே இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. 6 ஐயும் 5 ஐயும் ஆட் பண்ணினா என்ன வரும்? 1 11 to 1 ரிமைண்டர் 1 5 and 9 plus 1 இருக்கு இல்லையா? 10 plus 5 15 க்கு 5 ரிமைண்டர் 1 1 யோட இத ஆட் பண்ணினா என்ன வரும்? 251 divided by 35. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க find the difference between. டிஃபரன்ஸ்னால என்னது உங்களுக்கு கெஸ் பண்ணனும். டிஃபரன்ஸ் between 8/9 and 2/7. ஓகேங்களா? இதையே என்ன பண்ணனும்? சேஞ்ச் பண்ணனும். அப்ப பண்ணலாமா? 8/9 செகண்ட் டேர்ம் என்னது? 2/7. ஃபர்ஸ்ட் டினாமினேட்டரால மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 7/7 9/9 என்ன மல்டிப்ளை பண்ணினா என்ன வருது உங்களுக்கு? 56 இங்க 63 இங்க மல்டிப்ளை பண்ணுங்க. 18 63. ஓகேவா? அப்ப 56ல இருந்து 56 18/63 டிவைட் பண்ணுங்க.
இப்போ டினாமினேட்டர் லெஸ் பண்ணுங்க. டினாமினேட்டர் நம்பர் 1 டைம் எடுத்து ரைட் பண்ணிக்கங்க. 56ல இருந்து 18 லெஸ் பண்ணுங்க. போட்டு பார்த்து கூட போடுங்க. 56ல இருந்து 18 லெஸ் பண்ணினா என்ன வரும்? 6ல இருந்து 8 லெஸ் பண்ணினோம்னா ரிமைண்டர் 6 வரும். அப்ப அந்த பிளேஸ்ல என்ன வரும்? 4 இருக்குமா? 4ல இருந்து 1 சுத்தனா 36. அப்ப 36/63. ஓகேவா? கரெக்ட்டா செக் பண்ணிக்கங்க. 16ல இருந்து 8 லெஸ் பண்ணா ரிமைண்டர் 6. அப்ப இந்த பிளேஸ்ல 4 இருக்கும். 4ல இருந்து 1 லெஸ் பண்ணினா 30. 36/3. இது தேர்ட் டேர்ம்ல டிவைட் ஆகக்கூடிய நம்பரா இருந்தா நம்ம டிவைட் பண்ணி ஆன்சர் கொண்டு வரலாம். ஓகேங்களா? தேர்ட் டேர்ம்ல டிவைட் ஆகும். பண்ணலாம் இல்லீங்களா? என்ன பண்ணலாம்? 13ல 1 டைம், 6ல 2 டைம்ஸ். இங்க 6ல 3 2 டைம்ஸ், இங்க என்ன வரும்? 1 டைம்ஸ். ஓகேவா? இதுவும் தேர்ட் டேர்ம்ல உங்களுக்கு டிவைட் ஆகும். என்ன வரும்? 4 டைம்ஸ், இங்க 7 டைம்ஸ். இல்லையா? பண்ணலாமா? 4 3s are 12. 7 3s are என்ன வரும்? 21. அப்போ இங்க இருக்கக்கூடிய நம்பர் என்னன்னா எவ்வளவு ஷார்ட் ஃபார்ம் கொண்டு வந்துட்டேன். 4/7 வர ரேஞ்ச் கொண்டு வந்திருக்கேன். ஓகே. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா subtract 1 3/5 from 2 1/3. இந்த சப்ட்ராக்ட்டுக்கும் இந்த சப்ட்ராக்ட்டுக்கும் என்ன டிஃபரண்ட் அப்படினா இது டிஃபரன்ஸ் பிட்வீன் ரெண்டு நம்பருக்குள்ள டிஃபரன்ஸ் மட்டும் தான் கேக்குறாங்க. அதே சப்ட்ராக்ட் from கொடுத்தா என்ன பண்ணனும் அப்படினா fromனா செகண்ட் ஒன் நம்பர்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஒன்னை லெஸ் பண்ணனும். ஓகேங்களா? செகண்ட் டேர்ம்ல இருக்கக்கூடிய நம்பர்ல இருந்து ஃபர்ஸ்ட் டேர்மை லெஸ் பண்ணனும். அப்ப செகண்ட் டேர்ம்ல என்ன நம்பர் இருக்கு? அத ஃபர்ஸ்ட் முன்ன ரைட் பண்ணுங்க. 2 1/3. இத வந்து மிக்ஸட் ஃபிராக்ஷன் சேஞ்ச் பண்ணுங்க. சாரி மைனஸ் அடுத்தது எழுதிக்கலாம் 1 3/5. ஓகேவா? இப்போ செகண்ட் டேர்ம்ல இருந்து ஃபர்ஸ்ட் டேர்மா நம்ம லெஸ் பண்ணனும்னு அர்த்தம். ஓகே. இப்போ செகண்ட் டேர்ம்ல பாருங்க ரெண்டு ரைட் பண்ணிட்டேன். 2 3s are 6, 6 plus 1 7/2 minus 1 5s are 6, 6 plus 3 9/5. டினாமினேஷன் ஈக்குவல் கிடையாது. சோ நாம என்ன பண்ண போறேன்? டிவிஷன் அதாவது டினாமினேட்டரால மல்டிப்ளை பண்ண போறேன். 7/2 9/5. 7/2 ஐ எந்த நம்பரால மல்டிப்ளை பண்ணோம்? செகண்ட் டேர்ம் டினாமினேட்டரால 5/5. ஃபர்ஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம் அதாவது ஃபர்ஸ்ட் செகண்ட் டேர்ம் ஃபர்ஸ்ட் டேர்மால 2/2. ஓகே. 35 10. இது மல்டிப்ளை பண்ணுங்க. 18/10. இப்போ இத லெஸ் பண்ணலாமா? இப்போ என்ன பண்ணனும்? 35ல இருந்து 10 minus 18/10 லெஸ் பண்ணலாமா? இப்போ லெஸ் பண்ணினா என்ன வரும்? உங்களுக்கு ஆன்சர் டினாமினேஷன் நம்பர் 1 டைம் எடுத்து ரைட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன். இப்போ 35ல இருந்து 18 லெஸ் பண்ணுங்க. 35 divided by 18. இங்க 5ல இருந்து இங்க 15 வந்துருங்களா? அப்ப இந்த பிளேஸ்ல என்ன இருக்கும்? 2. 15ல இருந்து 8 லெஸ் பண்ணா 7. இங்க என்ன வரும்? 1. அப்ப 17/10. ஓகேவா? இதோட ஆன்சர். இதுலயே லாஸ்ட் சம் பாருங்க. சிம்பிளிஃபை அதே என்ன கொடுத்துட்டாங்க? மைனஸ்ல தான் கொடுத்துட்டாங்க. பட் என்னன்னா சப்ட்ராக்டட் from கொடுக்கல. from கொடுத்திருந்தாங்க நீங்க என்னது செகண்ட் ஒன்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஒன் லெஸ் பண்ணுவீங்க. இங்க வெறும் சிம்பிளிஃபை மட்டும் தான் கொடுத்துட்டாங்க. அப்ப என்ன பண்ணலாம்? அப்படியே டைரக்டா லெஸ் பண்ணினமாவே போதும். ஓகே. நீங்க நம்பர்ஸ் சேஞ்ச் பண்ணுங்க பார்க்கலாம். 7 7s are 49. 49 plus 2 51/7. நெக்ஸ்ட் நம்பர் என்ன இருக்கு? என்ன வரும் நெக்ஸ்ட் நம்பர்? 3 ஆல மல்டிப்ளை பண்ணினா 63. 63 plus 4 என்ன வரும்? 67/21. ஓகே. சேஞ்ச் பண்ணிட்டோமா? ஓகே. என்ன பண்ணலாம்? ரொம்ப இந்த மாதிரி மல்டிப்ளை எல்லாம் பண்ண வேணாம். இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம 3 ஆல மல்டிப்ளை பண்ணாவே இந்த 21 வந்துரும் இல்லீங்களா? அப்ப அந்த வேல்யூ மட்டும் செய்யலாம். 51 divided by 7 into 3/3 minus 67/21. மல்டிப்ளை பண்ணிக்கலாம். மல்டிப்ளை பண்ணினா என்ன வருது? 3 1 into 15 divided by 21 minus 67/21. 153 ல இருந்து 67 லெஸ் பண்ணுங்க. 153 67. 13 ல இருந்து 7 லெஸ் பண்ணினா என்ன வரும்? 6. இப்போ இந்த பிளேஸ்ல என்ன இருக்கும்? 4. அப்ப 14 ல இருந்து 6 லெஸ் பண்ணினோம்னா என்ன வரும்? 8. அப்ப 86/21. ஓகேங்களா? இத வந்து நீங்க இதோட நிறுத்திக்கலாம். இல்லையா ப்ராப்பர் ஃபிராக்ஷன்
ஆன்சர் என்னது 21. ஓகேவா? ஓகே. கன்வர்ட் த மிக்ஸ்ட் ஃபிராக்ஷன்ல இருந்து ப்ராப்பர் ஃபிராக்ஷன் சேஞ்ச் பண்ணனும். ப்ராப்பர் ஃபிராக்ஷன்ல இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன்ல இருக்கிறத வந்து என்ன பண்ணனும்? மிக்ஸ்ட் ஃபிராக்ஷனுக்கு சேஞ்ச் பண்ணனும். இப்போ இந்த மிக்ஸ்ட் ஃபிராக்ஷனை நீங்க ஃபிராக்ஷன் மெத்தடுக்கு ஏதாவது இம்ப்ராப்பருக்கு மாத்துங்க. அப்ப இம்ப்ராப்பருக்கு எப்படி மாத்தணும்? நம்ம இது வந்து என்ன பண்ண போறோம்? ரெண்டு மல்டிப்ளை பண்ணுவோமா? 3 * 18 என்ன வரும்? 18 தேர்ட் டேர்ம்ல மல்டிப்ளை பண்ணிக்கங்க. என்ன வரும்? 3 4 3 8s are 24 க்கு 4 ரிமைண்டர் 2 3 1s are 2 அப்ப 54 இல்லையா? 54 plus 7 இப்ப என்ன ஆன்சர்? 61 divided by 18. ஓகேவா? 61 divided by 18. நெக்ஸ்ட் சம் பாருங்க. இம்ப்ராப்பர்ல தான் இருக்கு. இது என்ன மாத்தணும்? ஃபிராக்ஷன் அதாவது மிக்ஸ்ட் ஃபிராக்ஷனுக்கு சேஞ்ச் பண்ணனும். ஓகே. மிக்ஸ்ட் ஃபிராக்ஷனுக்கு சேஞ்ச் பண்ணனும்னா இந்த நம்பரால டிவைட் பண்ணனும் இல்லையா? அப்ப 99 7th டேபிள்ல டிவைட் பண்ணுங்க. 1 times 7 ரிமைண்டர் என்ன வரும்? 2 9 டவுன் கொண்டு வந்தீங்கன்னா என்ன வரும்? உங்களுக்கு 4 7s are 28 இல்லையா? அப்போ இது என்ன வரும்? ரிமைண்டர் 1. இப்போ இதனோட ஆன்சர் என்னது? கோஷன். இது என்னது? ரிமைண்டர். நெக்ஸ்ட் டிவிஷன். ஓகேங்களா? அப்ப இதனோட ஆன்சர் 14 1/7. மிக்ஸ்ட் ஃபிராக்ஷன் சேஞ்ச் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் சம் பாத்தீங்கன்னா 47 இதையும் இம்ப்ராப்பர்ல இருந்து மிக்ஸ்ட் ஃபிராக்ஷனுக்கு சேஞ்ச் பண்ணனும். அதே நீங்க செய்யுங்க. 47 6th டேபிள்ல டிவைட் பண்ணுங்க. 7 times 42 ரிமைண்டர் என்ன வரும்? 5. அப்ப என்ன ஆன்சர்? கோஷன்ட் என்னது? 7. ரிமைண்டர் என்ன வந்திருக்கு? 5. டிவைசர் என்னது? 6. ஓகேங்களா? சேஞ்ச் பண்ணிட்டோம். இங்க பாருங்க மிக்ஸ்ட் ஃபிராக்ஷன்ல இருந்து நம்ம என்ன மாத்தணும்? இம்ப்ராப்பருக்கு சேஞ்ச் பண்ணனும். இம்ப்ராப்பர் சேஞ்ச் பண்ணனும்னா என்ன பண்ணனும்? ஃபர்ஸ்ட் இத மல்டிப்ளை பண்ணிக்கங்க. 12 9 மல்டிப்ளை பண்ணினா என்ன வரும்? 12 9s are 10 9s are என்னது? 90 ஆ? 90 அடுத்து 99 99 ஓட 9 ஆட் பண்ணுங்க. 12 into 9 18 into 8 ரிமைண்டர் 1 1 9s are 9 9 plus 1 10 108. இப்போ இங்க என்ன வரும்? 108 divided by 9. ஓகேங்களா? அவ்வளவுதான். நம்ம இம்ப்ராப்பருக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். ஓகே. இது பார்ட்